புதிய உறவு இந்த இயேசு ரத்தம். ஆமென். இயேசு நம்மோடு உறவு உண்டாக்க பிதாவோடு. அதுவும் புதிய உறவு. புதிய உறவு. அவர் பார்த்து சொல்றாங்க, புதிய உறவை உண்டாக்குற ஆமென் ரத்தம். அருமையா மோகன் இந்த ஒழுங்கு பண்ணிருக்காங்க. ஜீசஸ் ஆமென். வந்த உடனே கத்தி சொல்லுங்க, ஜீசஸ். நாமத்துக்கு மேலான நாமம். ஆமென். முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் அறிக்கையிடும். ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். உலகம் சொல்லும் இயேசுதான் ரட்சகர். ஆமென். இயேசுதான் உலகின் மீட்பர். தேங்க்யூ அப்பா. கடைசியா ஒரு வசனம் ஞாபகம். மோகன் அந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு ரட்சணைய கொம்புன்னு எடுத்தில. ஆமென். அந்த பகுதியில் ஒரு வசனம் இருக்கு. தேங்க்யூ அப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். 1 லூக்கா 1:25 வாசித்துட்டு 21க்கு போய் நான் அப்படியே முடிக்க போறேன். 25 வாசிங்க பார்க்கலாம். 1:25 லூக்கா. எனக்கு இப்படி செய்தருளினார். சாரி 65 தான் இருக்கணும் இல்ல? 1:65. தேங்க்யூ அப்பா. அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. 65 சாரி அப்ப 75 இருக்கணும். சாரி கோச்சுக்காரங்களே. லூக்கா 1 தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணைய கொம்பை ஏற்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதான் நீ செய்தியா கொடுத்த. அப்ப நமக்கு ரட்சணைய கொம்பு என்றால் யாரோ ஒருவன் ஜீசஸ். ஆமென். ஏன் இந்த பூமிக்கு வந்தார், வரப்போறார்னு சகரியா சொல்றாரு. எல்லாரும் கேட்கும்படி மகனை கையில வச்சுக்கிட்டு இந்த பூமியில ஆமென் ஆமென் ரட்சணியம் கொம்பாக இயேசு வருகிறார். ஆமென். ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். இயேசுவை அனுப்பினார். இயேசுவை அனுப்பினார். எதற்கு அனுப்பினார்? ரட்சணிய கொம்பா. எல்லா வம்பும் போக, எல்லாம் நமக்கு தெம்பு வர ரட்சணிய கொம்புன்னு கை. ரட்சணிய கொம்பு இயேசு. ரட்சணிய கொம்பு. ரக்கா பகதர லரக்கா பகதர சக்கா பகதர லெக்கா பகா. ரைட். 75ல ரட்சணிய கொம்பு. இது ஆங்கிலத்துல எடுத்த உடனே வரும். தமிழ் மேல எங்கேயும் வருது. ஆங்கிலத்துல எடுத்த உடனே ரட்சணிய கொம்பா, ரட்சகரை பிதா அனுப்பினார். ஆமென். எதற்கென்றால் 71 உங்கள் சத்துருக்களின் கைகளில் இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அதை பார்த்தோம் அல்லவா? சத்துருவாகிய பிசாசின் கையில் இருந்து விடுதலையாகி சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்யும்படி கைதட்டுங்க பார்க்கலாம். கைதட்டுங்க பார்க்கலாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யும்படி கட்டளையிட்டிருக்கிறீரே. நன்றி அப்பா. அப்போ இயேசு ஏன் நமக்குள்ள வருகிறார்? ஏன் ரத்தம் சிந்தப்பட்டது என்றாலே இது ஒரு காரியம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சொல்லுங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கைதட்டுங்க பார்க்கலாம். ஊழியம் செய்யும்படி கைதட்டி ஆமென் சொல்லுங்க.
சபையே சபையே இந்த இயேசுவை ஊரெல்லாம் அறிவிக்க சொந்தங்களுக்கு அறிவிக்க நண்பர்களுக்கு அறிவிக்க பயமில்லாமல் அறிவிக்க ரட்சணிய கொம்பு இயேசு வந்தார் கொம்பு இயேசு வந்தார் நமக்குள்ள வருகிறார் ஏசையா ஏசையா glory 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 mama katalara kababa katalara kabaga shedereha baga dara kaba ஏசையா பாடவி ஏசையா glory 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 mama katala all the days of my life உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்ய தேவனுக்கு ஊழியம் to serve thank you இதுதான் கிறிஸ்துமஸ் அதுக்கு தான் இயேசு வந்தார் ரத்தம் சிந்தினார் நீங்களும் நானும் சபையாக ஊழியம் அப்படின்னா இயேசுவை அறிவிக்கிற ஊழியம். அப்படியே ஒப்பு கொடுத்து முடிப்போமா? ஹல்லேலூயா ஒண்ணுதானா? சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாறவே சுவிசேஷ பாரம் ஒன்று என் சுமையாக மாறவே கரங்களை உயர்த்தி அப்பா